வரவேற்புரை. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் கட்டப்பட்டுள்ள சமூக நீதி கல்லூரி விடுதி கட்டடம் மத்திய மாநில அரசு பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைக்கவும், 6 சமூக நீதி கல்லூரி விடுதிகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டவும், புனரமைப்பு திட்டத்தின் கீழ் தொன்மையான 9 பள்ளிவாசல்கள், தர்காக்களுக்கு அரசு மானியம் வழங்கவும் மற்றும் 7 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் அவர்களையும் கனிவுடன் வரவேற்கிறேன். முதலாவதாக, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதிக்கு ரூபாய் 6.99 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டிடம் பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் திட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசு பங்களிப்புடன் ரூபாய் 3.80 கோடி மதிப்பீட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் வட்டவெளியில் பல்நோக்கு கூடம் மற்றும் கோணம் பகுதியில் அரசு தொழில்நுட்ப பயிற்சி நிலையத்திற்கு திறன் பயிற்சி நிலைய கட்டடங்கள் என மொத்தம் ரூபாய் 10.79 கோடி மதிப்பீட்டு கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, திருச்சிராப்பள்ளி, மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 6 சமூக நீதி கல்லூரி விடுதிகளுக்கு ரூபாய் 38.85 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது நிகழ்ச்சியாக, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் மூலம் தொன்மையான 9 பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களில் பழுது பார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு அரசு மானியம் ரூபாய் 10 கோடியில் முதல் தவணையாக ரூபாய் 4.45 கோடி நிதிற்கான காசோலைகளை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் 6,99,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சமூக நீதி மாணவியர் விடுதி கட்டிடம், கன்னியாகுமரி மாவட்டம் வட்டவிளையில் 1,40,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு கூடம், கோணம் பகுதியில் 2,40,00,000 ரூபாய் செலவில் அரசு தொழில்நுட்ப பயிற்சி நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள திறன் பயிற்சி நிலைய கட்டிடம் ஆகியவற்றினை திறந்து வைத்தும், திருச்சிராப்பள்ளி, மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 38,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள சமூக நீதி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விடுதி கட்டடங்கள் கூடுதல் கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டியதற்கும், கருணை அடிப்படையில் 7 வாரிசுதாரர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கியமைக்கும், தொன்மையான பள்ளிவாசல்கள், தர்காக்கள் பழுது பார்ப்பதற்கும் புனரமைப்பதற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு மானியம் ரூபாய் 10 கோடியிலிருந்து 9 பள்ளிவாசல்கள், தர்காக்களுக்கு முதல் தவணையாக 4.45 கோடி நிதிக்கான காசோலியை பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு வழங்கியமைக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், துறை செயலாளர் அவர்களுக்கும், பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையர் அவர்களுக்கும், சிறுபான்மையினர் நல ஆணையர் அவர்களுக்கும், தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைமை செயல் அலுவலர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.